Hi viewers, இன்னைக்கு example 3.16 பாருங்க. Find subdivision by 14x power 4 by y minus, division divided by 7x by 3y power 4 கொடுத்திருக்காங்க. இதை நான் திருப்பி எழுதுறேன். That is 14x power 4 divided by y divided by 7x by 3y power 4. So, நம்ம low classல படிச்சிருக்கோம். Division is nothing but inverse multiplication இல்லையா? So, நான் என்ன பண்றேன் இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலா நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளவே யூஸ் பண்ணிக்கிறேன். பட் என்ன பண்ணணும் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஈக்குவல் 14x power 4 by y divided by this termங்கிறது டிவிஷன் சைன் எடுத்தா இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ 14x power 4 by y into 3y power 4 இன்வர்ஸ் பண்ணிடணும். 3y power 4 by 7x எழுதிடணும். So, இங்க என்ன ஆகும் 7 வந்து 7 2s are 14 இங்க ஒரு x போயிடும். So, இங்க x cube இருக்கும். இங்க ஒரு y போயிடும். இங்க y cube ஆகும். So, மீதி என்னெல்லாம் இருக்கும் இங்க நியூமரேட்டர்ல நம்பர்ஸ் லிஸ்ட் பார்த்தலாம். 2 into 3 is 6. இங்க ஒரு x cube இருக்கு. இங்க ஒரு y cube இருக்கு. So, 6x cube y cube divided by denominatorல எது மேல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. So, 6x cube y cube தான் first subdivision உடைய ஆன்சர். நான் இதை பாக்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. எங்க question எழுதுறேன். Subdivision 2 x square minus 16 divided by x plus 4 divided by x minus 4 divided by x plus 4. So, நான் already சொல்லியிருக்கேன் division is nothing but inverse multiplication. So, இந்த first இருக்கிறது அப்படியே எழுதுறேன். So, x square minus 16 divided by x plus 4 that implies into inverse multiplication. Denominator numeratorல வந்துரும், numerator denominatorல வந்துரும். So, இந்த x plus 4, இந்த x plus 4 terms cut ஆயிடும். So, already இங்க x square minus 16 வந்து identity use பண்ணி x square minus 4 square எழுதி identity use பண்ணி split பண்ணிடலாம். So, a plus b into a minus b formatல இருக்கா? பாருங்க a plus b வேணும் இல்லையா? So, a square minus b square வந்து a plus b into a minus b ன்னு எழுதலாம். இந்த ஐடென்டி யூஸ் பண்றதுக்காக இந்த 16 4 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஸோ a இருக்கிற இடத்துல x இருக்கு, b இருக்கிற இடத்துல 4 இருக்கு. அப்ப இது என்னவா மாறும்? x plus 4 into x minus 4 டேர்ம்ஸா மாறிடும். ஸோ இந்த நியூமரேட்டருக்கு பதிலா x plus 4 into x minus 4 the whole divided by இங்க ஒரு x minus 4 இருக்கு இல்லையா? So, now again this x minus 4 and x minus 4 cancel ஆயிடும். So, நமக்கு ஃபைனலா x plus 4ங்கிற ஆன்சர் மட்டும் தான் கிடைக்குது. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இதுக்கு. So, நான் இதையும் பாக்ஸ் பண்ணிட்டேன். Third subdivision பாருங்க. 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 divided by 3x square minus 11x minus 4. இப்படி இருக்கு இல்லையா? ஸோ நான் சொன்ன மாதிரி டிவிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் திருப்பி எழுதுறேன். 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 into 3x square minus 11x minus 4 divided by 8x square plus 11x plus 3. இல்லையா? So, என்ன பண்ணலாம்? எல்லாமே ரெண்டுத்துலயுமே எல்லாமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்துலயுமே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 16x square minus 2x minus 3 divided by 3x square இருக்குல்லையே, ஸோ இந்த 3x square நெக்ஸ்ட் அப்புறம் இந்த நியூமரேட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? Minus 16 into 3. What is 16 into 3? 6 3s are 18. Carry 1, 3 plus 1 for 48. 48 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு minus 48 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு minus 2 கிடைக்கணும். இதோட ஆப்ஷன்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்க. 8 6 are 48 கிடைக்குமா? 8 6 are 48. ஸோ minus பிளஸ் போட்டு பாருங்க. minus 8 plus 6 மல்டிப்ளை பண்ணா minus 48 கிடைக்குது. ஆட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிடுவோம். கிரேட்டர் நம்பரோட சைன் தான் போடுவோம். ஸோ இப்போ minus 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நடு டேர்மை வந்து மிடில் டேர்மை நம்ம எப்படி எழுதுவோம்? minus 8x plus 6x minus 3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்குது நமக்கு? 8x வெளியில எடுக்கலாம். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 8 2s are 16. So 2x
இங்க -1 கிடைக்கும். ஸோ இதே 2x - 1 தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஸோ இங்க 6xல 2x இங்க வந்துருச்சு. ஸோ வெளியில என்ன கிடைக்கும்? +3 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க. ஸோ வேணா இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல இது ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணணும்? இதுல திருப்பி 2x - 1 காமனா எடுத்தோம்னா இங்க இருந்து 2x² - 1 காமன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? மீதி 8x plus 3 கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் நியூமரேட்டர், தட் இஸ் 16x² - 2x - 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த டினாமினேட்டர் எழுதியிருக்கேன் பாருங்க, 3x² - 2x - 1. இப்போ என்ன பண்ணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கான்ஸ்டன்ட் டேர்மால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் டேர்ம் வந்து -3 கிடைக்கும், சம் டேர்ம் வந்து -2 கிடைக்கும். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா -3 -3 +1 ன்னு வரலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -3 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கும் இல்லையா? ஸோ ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல இந்த மிடில் டேர்ம் என்ன ஸ்பிளிட் பண்ணுவோம்னா -3x + ax -1 plus x பர்ஃபெக்ட்டா போடலாம். plus x minus 1. ஸோ இந்த ரெண்டுல எது காமனா நம்ம வெளியில எடுக்க முடியும்? 3x வெளியில எடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x மட்டும் இருக்கும், x minus 1 இருக்கும். ஸோ இதே x minus 1 தான் இங்க யூஸ் பண்ணணும். பட் இங்க x இருக்கு, அந்த x உள்ளே வந்துருச்சு. ஸோ +1 வெளியில +1 கிடைக்கும். ஸோ x minus 1 அகைன் காமனா எடுத்தோம்னா 3x, இங்க இருக்கிற 3x plus 1. ஸோ இந்த ரெண்டு இப்படி வரும். ஸோ இந்த ஆன்சர் இப்படியே இருக்கட்டும், இந்த ஃபேக்டர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க, 8x² plus 11x plus 3. ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும்? 24 கிடைக்கணும். ப்ராடக்ட் டேர்ம் வந்து 24 கிடைக்கணும், சம் டேர்ம் வந்து 11 கிடைக்கணும். ஸோ 24 11. ஸோ என்ன ஆப்ஷன் கிடைக்கும்? நம்ம 8 3s are 24. ஸோ ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணாலும் 24 கிடைக்குது, ஆட் பண்ணாலும் 11 கிடைக்குது. ஸோ இந்த மிடில் டேர்ம் என்ன பண்ணுவோம்? 8x² plus 8x plus 3x அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இதுல திருப்பி 8x காமனா எடுத்தோம்னா, இந்த ரெண்டு டேர்ம்ல 8x காமனா எடுத்தோம்னா x plus 1 கிடைக்கும். இதே x plus 1 தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஸோ வெளியில அவுட் சைட்ல எனக்கு x வந்துருச்சு இல்லையா? இங்க 3x இங்க x வந்துருச்சு. ஸோ வெளியில x plus 3 தான் கிடைக்கணும். ஸோ அகெயின் இதுல இருந்து நம்ம காமனா எடுக்கும்போது 8x plus 3 into x plus 1. So இது ஒரு factors. So next denominator பாருங்க, விஷயம் நான் இங்க எழுதுறேன். That is 3x² minus 11x minus 4. இங்க பாருங்க 4 3s are 12 கிடைக்கணும். So product term வந்து -12, sum term வந்து -11. So இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம்? 12 கிடைக்கணும், ஆனா ஆட் பண்ண 11 தான் கிடைக்கணும். So 12 into 1 12 கிடைக்கும். So -12 plus 11 போடலாம். So multiply பண்ணி பாருங்க, minus into plus minus 12 into 1 12, different sign. So add பண்ணும்போது கரெக்டா வரும். So middle term வந்து 3x² minus 12x plus x minus 4 ன்னு split பண்ணியாச்சு. first ரெண்டு termல 3x காமனா எடுக்கலாம். மீதி பேலன்ஸ் இங்க என்ன கிடைக்கும்? first termல x மட்டும் கிடைக்கும். என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 3x x into x x² 3x² கிடைக்குமா? மைனஸ் 3 எடுத்தாச்சு. ஸோ ஒரு 4 மட்டும் கிடைக்கும். ஸோ இதே x minus 4 நெக்ஸ்ட்லயும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த x இங்க இருக்கு. ஸோ இது கூட வெளியில அவுட் சைட்ல +1 தான் பண்ண முடியும் இல்லையா? அப்பதான் நமக்கு திருப்பி அதே x minus 4 கிடைக்கும். ஸோ அகெயின் x minus 4 நம்ம காமனா எடுத்தோம்னா 3x plus 1 அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் நமக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஈக்குவேஷன், அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு பதிலா இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்து இப்போ நம்ம போட்டு சால்வ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, அந்த கொஸ்டினோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், நாங்க இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு நியூமரேட்டரோடைய ஒரு வாட் இஸ் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே எடுத்து எப்படிங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்க. இப்போ நியூமரேட்டர்ல 16x² இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2x minus 1 into 8x plus 3 இல்லையா? divided by 3x² minus 2x minus 1 கிடைச்ச ஃபேக்டர்ஸ் இது. So x minus 1 into 3x plus 1 into 3x² minus 11x க்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் எது? x minus 4. So x minus 4 into 3x plus 1 divided by next factor இது. So x plus 1 into 8x plus 3. இப்போ இந்த 8x plus 3 8x plus 3 கேன்சல் ஆயிரும். வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 3x plus 1 3x plus 1 கேன்சல் ஆகும்.
வாட் எல்ஸ் சரி வேற என்னெல்லாம் இருக்கோ அதில் எடுத்து எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் 2x minus 1 into நியூமரேட்டர்ல x minus 4 இருக்கு டிவைடட் பை x minus 1 into x plus 1 பாருங்க அந்த ஃபேக்டர்ஸ் நான் திருப்பி எழுதியிருக்கேன் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனலாக கிடைச்ச ஃபேக்டர்ஸ் பட் இதுவும் நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே கொடுத்துடலாம் ஸோ 2x into x 2x square so 2x into minus 4 minus 4 2s are 8x minus 1 into x minus x minus 1 into minus 4 plus 4 ஆகும் இல்லையா ஸோ டினாமினேட்ல என்ன கிடைக்கும் a plus b into a minus b ஃபார்முலா that is a plus b into a minus b இதோட வேல்யூ வந்து a square minus b square so aங்கிறது x bங்கிறது 1 so x square minus 1 square ஆகும் இந்த நியூமரேட்டர் வந்து 2x square minus 9x plus 4 divided by x square minus 1 so இப்போ இந்த ஆன்சரை நம்ம ஃபைனலா பாக்ஸ் பண்ணிடலாம் thank you viewers